போலந்து பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைன் தலைநகர் கீவ் சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரத்யேக ரயிலில் சுமார் 10 மணி நேரம் பயணித்து தற்போது உக்ரைன் தலைநகர் கீவ் சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜியோபாரதி இணைப்பில் காத்திருக்கிறார். ஜியோபாரதி, பிரதமர் நரேந்திர மோடி போலந்து பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைன் தலைநகர் கீவ் சென்றடைந்திருக்கிறார். இந்த பயணத்தின் முக்கியத்துவம் குறித்த விவரங்கள் என்ன, சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் பயணமாக போலாந்து மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். கடந்த 2 தினங்களாக போலாந்து நாட்டில் அந்த நாட்டினுடைய பிரதமர் மற்றும் அதிபரை நேரடியாக சந்தித்து அந்த நாட்டுடனான பாதுகாப்பு, வர்த்தகம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மருத்துவ தயாரிப்பு, நகர்ப்புற உட்கட்டமைப்பு, உணவு பதப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகியிருக்கு. குறிப்பிட்டு அந்த உக்ரைன் ரஷ்யா போர் காலகட்டங்களில் இந்திய மாணவர்கள் பாதுகாப்புடன் இந்தியா திரும்புவதற்கு போலாந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு உதவி செஞ்சிருந்தாங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. நிலையில போலாந்திலிருந்து ரயில் மூலமாக கிட்டத்தட்ட 10 மணி நேர பயணத்துக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் சென்றடைஞ்சிருக்காரு. உக்ரைனுடைய அதிபரை நேரடியாக சந்திக்க இருக்கிறார். இதுல குறிப்பிட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக அந்த பொறுப்புக்கு வந்ததன் பிறகாக ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை சந்தித்திருந்தார். அதன் பிறகு தற்போது உக்ரைன் அதிபரை சந்தித்திருக்கிறார். 2 நாட்டுக்கும் இடையே தொடர்ச்சியான அந்த போர் சூழலானது தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில அந்த போர் நிறுத்தத்துக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதா நம்பப்படுது. தொடர்ச்சியா ஆனா வெளிப்படையாக ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யாவுக்கு எந்த விதமான எதிர்ப்பையும் இந்தியா பதிவு செய்யல அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே நேரத்துல உக்ரைனுக்கு நாங்க உக்ரைனுக்கு சாதகமா இருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வெளிப்படையாக இதுவரைக்கும் இந்தியா தரப்புல சொல்லப்படல. இந்த நிலையில இந்த பயணமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.